ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டி சிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனாட் டெஸ்ட்நெட் வந்து இது லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொனாட் வந்து பார்த்தீங்கன்னா A30 போல் வந்துச்சு நேத்தி. இதோட ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 244M 250M கிட்ட வருது, ஓகேவா? ஸோ நல்ல ப்ராஜெக்ட்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. லேட்டராக பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாகவும் அப்புறம் கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதனால் நேற்றே வந்துச்சு, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு ப்ளே பில்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணோம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு போட்டால் வராது, ஓகேவா? ஏன்னா நிறையா பேர் பண்ணுறதுனால அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, ஆர்பிசி அட்ரஸ் இஷ்யூ. ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த டோக்கன் ஒரு மாதிரி எரர் காட்டும். காட்டுறேன் இருங்க. கொடுத்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வர்றதுனால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. பட் எனக்கு முன்னாடியே டோக்கன் கொடுத்துருக்கான், ஓகேவா? இந்த ஆஹா விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. ஆஹா விளையாட்டும் மொனாடும் பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் விளையாட். ஸோ இந்த ஏரியா தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஆஹா விளையாட்டும் மொனாடும் நேட்டிவ், ஓகேவா? ஆஹா விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா வேலட்டுன்னு இல்லை, அந்த டிரான்சாக்ஷன் அந்த கிளைம் பண்ணுறது கர்மா அதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வரப்போ இதுலேயே கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், ஓகேவா? சொல்கிறது புரியுதுல? ஸோ அந்த மாதிரி தான். இது வந்து அப்புறமா கொண்டு வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம். நீங்கள் நியூ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்தோடனே இதில் பண்ணிக்கலாம். ஓல்டு யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொனாட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலன்னா நீங்களும் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இது மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்கர் ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ இது 3 ஹவுஸ், ஓகேவா? மொலாண்டாக், மொயாக்கி, சோக் அப்படி சொல்லிட்டு 3 இருக்கும். ஸோ இது மூலயமா நம்ம வந்து வாங்கி, அதாவது அந்த மொனாட் டெஸ்ட்நெட் டோக்கன் இருக்குல்ல, அதை வச்சு இதில் வாங்கி ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். சார்ட் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி இது பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்ப்லாம் போயிட்டுருக்கு, அதே சமயம் டம்ப்பும் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் வாங்குறது மூலயமா ஆர்டர் செட். ஸோ இது வந்து யாரும் வாங்கலை போல், அப்படியே இதோட நின்றுச்சு போல். சரி நான் மாற்றி சொல்லிட்டேன், ஆர்டர்ஸ்ன்னு பார்த்தேன். ஸோ இது புதுசாக இருக்கு, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே பம்ப் ஆகி அந்த இடத்துல டம்ப் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே ஒரு டம்ப் கொடுத்துட்டு அப்புறம் ஏறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் பை பண்ணுறாங்க. ஸோ பை பண்ணி இது மூலயமா நம்ம கொஞ்சம் இந்த டேக்கை வச்சு கொஞ்சம் ஏற்றலாம்னு நினைக்கிறேன், மொனாட் டெஸ்ட்நெட் டோக்கனு. ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 இருக்குது. இது வந்து யூனிஸ்வாப் செயின் இருக்குல்ல, அதான் வந்து இது பண்ணுது. ஸோ இது 3மே ட்ரை பண்ணி இது 3 சார்ட்டும் பார்த்து நீங்கள் மொனாட் டெஸ்ட்நெட் டோக்கன் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணிடுங்க, ஓகேவா? எனக்கு டீட்டெயிலாக தெரியல ட்ரேடிங் பற்றி, ஸோ ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இது 3த்தை பற்றி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்பாட்லைட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு கேம் விளாட்ற மாதிரி வரும், ஓகேவா? 5000 NFT வெயிட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஓகே, ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுது. ஸோ இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் சும்மா போய் உள்ளே காட்டுறேன், ஓகேவா? ஸோ அதில் சுற்றிட்டு இருக்குது. அவங்க டெவலப் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்பீடாக வராது, பார்த்துக்கலாம் விடுங்க, ஓகேவா? இப்போ வந்து இது இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம விளாட்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஒரு கேம் நிறைய இருக்கும், லேட்டு கோல்டு சில்லரு காம்படிஷன். ஸோ இது இருக்குது பாருங்கள், ஷாப்பிங் போய்ட்டு இதெல்லாம் பை பண்ணி வாங்கணும் போல். இது என்ன கேம்னு எனக்கு சரியாக தெரில, ஆனால் என்ன மாதிரி வரும்னு எனக்கு ஐடியாவும் இல்லை, ஓகேவா? ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஸ்டார்டிங் 4 டேன்னு தான் போட்டிருக்கு, ஓகேவா? 4 days 7 hour. இது வந்ததுக்கப்புறம் தான் இது என்னன்னு தெரியும். ஆல்ரெடி நிறைய பேர் ஏதோ லீடர் போர்லாம் இருக்காங்க, எல்லாம் எப்படி விளாண்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வச்சு வெயிட் லிஸ்ட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு தருவாங்க போல். இது ஒரு காம்படிஷன் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி விளாட்ணும், அதுக்கு தான் இது. ஃப்ரீ கார்ட்ஸ் அண்ட் புல் யுவர் டெக் நவ் டு கம்ப்ளீட் வீக். ஃப்ரீ கார்ட்ஸ் கிளைம் பண்ணி புல் பண்ணுற மாதிரி வருது. சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக வீடியோ போடலாம். ஸோ இது ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹப்ஸில் வந்து இந்த அவங்க டேவ் ஹப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து கொலாபரேஷன் அப்படி சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலியமாகவும் அவங்க ஏர்ட்ராப் அப்ளிகேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஏர்ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அவங்கவுங்க எக்கோசிஸ்டத்தில் பண்ண பண்ண பூஸ்ட் ஆகும் ஃபியூச்சரில் ஏர்ட்ராப்க்கு அவங்க பார்ட்னர்ஷிப் அப்படி இல்லைன்னா ஃபண்டிங் போட்டிருந்தாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் மோனோட் எக்கோசிஸ்டம். ஓகே, இதான் கம்யூனிட்டி. ட்விட்டர் டிஸ்கார்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதான். ஸோ இப்போதைக்கு இதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி உள்ளே போயாச்சு. ஓகேவா? ஸோ இதான் மோனோட் எக்கோசிஸ்டம். இதுலேயும் நிறையா டிஆப்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேசிக்காக நியூ யூசர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன், இதுதான் மொனாடு, இவ்வளோ பேர் இதில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்காக சொல்கிறேன். அவ்வளோதான். இதில் லேயர் 0 இதுலேயே ஏதாச்சும் நீங்கள் ஏட்ரா பண்ணிக்கிங்கன்னா கூட பார்த்துக்கலாம். இது நிறையா நியூவாக இருக்குது. 250 மில்லியனில். ஸோ அதனால கொஞ்சம் பங்கமாக தான் இருக்கும். அவுல்ட் ஆஃப் ஃபினான்ஸு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இதுலேயே ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் பண்ணிடுறேன், அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஓகேவா? நம்ம ஜாயின்ட் டெஸ்ட் கொடுத்து ஜாயின்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜ் தான் வரும் திரும்ப. நான் இப்போதைக்கு என்னென்ன மின்ட் பண்ணோம் என்னென்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக டெலகிராமில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 NFT மின்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களோட டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா, வந்ததுக்கப்புறமும் மின்ட் பண்ணிடுங்க இருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு மொனாடோ வெர்ஷன் இருக்கும். ஸோ மொனாடோ வெர்ஷன் வந்து நீங்கள் வேலட் கனெக்ட் பண்ணி சம் ஃபீஸ் வரும். சரி, 1 மொனாடோ ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? 0.2 0.02 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி மின்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதை பண்ணிடுங்க. ஸோ இது லிமிட்டட் தான் சொல்லியிருக்காங்க, 20 ஹவர்ஸ் அப்படின்ட்டு. இதை மின்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இருந்துச்சுன்னா டோக்கன் இருந்துச்சுன்னா, டோக்கன் வந்ததுக்கப்புறமும் இது இருந்துச்சுன்னா அதுவும் சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வீக் ஒன்று போட்டு, ஸோ எவ்ரி வீக் வரும் போல் ஒன்று எல்லாமே கால் பண்ணி வைக்கிறது மூலியமாக உங்களுக்கு அப்புறமா ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏர்ட்ராப் பூஸ்ட்டுக்கு. ஸோ அதுதான். இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து சாக்ஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ்டர் வந்து இது வந்து ஓப்பன் எடிஷன். ஓகேவா? இது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். நீ இது வந்து வேலட்டுக்கு 10 பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5 மேலே பண்ணேன். ஏன்னா அது வந்து 10 பண்ணுறது போல் இருக்கிறதுனால நான் கம்மியாக பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு டோக்கன் கொஞ்சம் வேணும். அடுத்ததுக்கு ஏதாச்சும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, டோக்கனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவும் ஃபுல்லாக செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் 3-4 ஒன்றே இருந்தாலே ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ அதை மின்ட் பண்ணிடுங்க இருந்துச்சுன்னா. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது தான். அதுக்கப்புறம் மோர் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நான் உள்ளே போனோடனே அந்த ஜிடிஏ ஸ்டைலில் இருக்கும் மொனாட் அப்படி சொல்லி. ஜிடிஓ 6 இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் 63 நாள் அவைலபிளாக இருக்கும். இதுக்கு பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, மோர்கி அப்படிங்கிறவரை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அவர் டோக்கன் ஒன்று விட்டுருப்பாரு, அதை வாங்கணும். அது வந்து 0.001 எதிரியம் $2.72 கிட்ட வருது. ஸோ இது வந்து பேஸில் இருந்து வாங்கணும். ஓகேவா? பேஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இதை வாங்கிக்கலாம். ஸோ எப்படி வாங்குறதுன்னு தெரியலனா டிஜி குரூப்பில் வாங்கி தரலாம், இல்லை சொல்லித்தரேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூஎஸ்டி இருந்துச்சுன்னா. ஸோ இந்தமாரி இதை மின்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மின்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 0.02 மணி இதோட ப்ரைஸ். ஸோ இதையும் மின்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இப்போயே ஃபஸ்ட்டு பண்ணுறது மூலிமா நம்ம லாஸ்ட்டில் வந்து பயங்கரமாக எடுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை பண்ணிடுங்க, 3 பண்ணிடுங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் 2 பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஸோ 0.3 மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணிடுவோம். 1 தராங்க, ஸோ மோஸ்ட்லி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மின்ட்லாம் மவுச்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ இந்த மவுச்சு பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது தான். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு, செம்ம கம்மியாக இருந்துச்சு ஃபீஸு. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏறிடுச்சு. நான் கனெக்ட் பண்ணி இது பண்ணி பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்க. ஸோ மின்ட் அப்படின்னு கொடுத்தோம். இது வந்து கொஞ்சம் லோட தான் ஆகும். இங்கே பாருங்க, ஃபீஸ்லாம் பாருங்க, 2.73 மாடல் வருது. நான் நேற்று பார்த்தீங்கன்னா 0.08 சம்திங்க்கே எடுத்துட்டேன்.
செம கம்மி நைட்டில். ஸோ இப்போ ஏறிடுச்சு, பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் மின்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. டோக்கன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா. ஆனால் மின்ட்டுன்னு சொல்லி காட்டுது. சரி என்ன கணக்குன்னு எனக்கும் தெரில. ஓகேவா, சரி இதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு மின்ட்டிங் பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஓரளவு மின்ட்டு இப்போ வந்து நிறையா அதில் தனித்தனி பார்ட்டாக நிறையா இருக்குது கைஸ். சொல்லிட்டே போகணுன்னா நிறைய வீடியோ போவோம். இப்போதைக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்னா, அதான் இந்த சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்எஃப்டி மின் பண்ணிடுங்க. டோக்கன் ஃபஸ்ட்டு வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. டோக்கன் வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, ஃபாசெட்லாம் இருக்குது. ஃபாசெட்டு லிங்க் வேணும்னா நம்ம டிஜி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மேலெலாம் இருக்கும். ஸோ நான் வந்து இது பண்ணி போடுறேன், பின் பண்ணி போடுறேன். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபாசெட்லேருந்து கொஞ்சம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வரும். அப்படிலாம் ஆகாயில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேவா, நான் காட்டுற ஷோ பண்ணுறேன். வீடியோ லென்த்தாக போகுது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு வரணும். ஸோ எனக்கு வந்திருக்கு பாருங்கள் ஜியா +1. அது இங்கே 8:56 வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் என்எஃப்டி மின் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்எஃப்டி மின் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கு. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து பார்ட் 2ல் வந்து பேலன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்கிறேன். இப்போதைக்கு என்னென்னா இதை மின்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்புறம் வந்து ஃபாசட் எப்படி கிளைம் பண்ணுறது சொல்லியிருப்பேன். அது இன்னும் ரெடி ஆகலை, இருந்தாலும் ஃபாசட் இப்படி தான் கிளைம் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகேவா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா சிபில்லாம் ப்ராப்ளம் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சில் பண்ணுங்கங்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அது என்னன்னு யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் பண்ண மாட்டேன், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு மணிலாம் தேவைப்படுது. ஸோ அதனால் சிபில் வந்து விழாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்டு இதெல்லாம் கேட்டு பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஒரு லைட்டாக இன்ட்ரோ கொடுத்து எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு டிஎம்லாம் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சொல்லியும் தரேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஸோ பார்ட் 2ல் அடுத்ததை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது பேசிக்காக சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பண்ணிடுங்க, என்எஃப்டி மின் பண்ணிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் இதில் எதுவும் கிளைம் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.